எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம ஏசிஎல் அதாவது என்னோட நீ இன்ஜுரி ஏசிஎல் ஆப்ரேஷன் முடிஞ்சு அதோட எப்படி இருக்கு? அதாவது அந்த ஆப்ரேஷன் பண்ண ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டப் போறேன். அதுவும் இல்லாம அ இப்போ ஒரு 9 வருஷம் முன்னாடி நான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்த ஏசிஎல் அதே ஏசிஎல் தான். அதே கால்ல. அ அதோட 2 ஃபோட்டோ இருக்கும். அதுவும் கூட காட்டப் போறேன். இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது காலில் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டப் போகிறேன். அதுவும் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் பண்ணுற அதாவது எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்டிக்கரோட யூஸ் என்ன, அதை பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஓகே, இது எல்லாத்துக்கும் வராது ஏசிஎல், சில பேர்த்துக்கு வரலாம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுக்காச்சும் நடக்கலாம். ஸோ வந்து தெரிஞ்சுக்கோங்க இதோட இன்ஜுரி எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்குறக்கு சின்னதாக தான் இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா மேஜர் ஆப்ரேஷன் அது. ஏன்னா அது நடக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 1.5 மாதம் ஆகும். நடக்கிறதுக்கு இல்லை, நல்லா நடக்கிறதுக்கு. அதாவது நார்மலாக நடக்கிறதுக்கு ஒரு 1.5 மாதம் ஆகும். 1.5 மாதத்துக்கிட்ட 2 மாதம். அது வந்து ஆளுகளை பொறுத்து மாறும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். அந்த 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 வீடியோ தான் இது. ஓகேங்களா, பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நான் 9 வருஷம் முன்னாடி பண்ணது, கோயம்புத்தூரில் பண்ணது இந்த ஆப்ரேஷன். கோயம்புத்தூரில் பெரிய ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் என்னென்னா இதில் இன்னொரு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கீழே ஒரு ஸ்டிச்சு பெருசாக ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா மறுபடியும் 2வது டைம் அங்கேயே 2வது டைம் பண்ணாங்க. சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரெயினிங் பீப்புள் வச்சு சில டைம் நமக்கு பண்ணுவாங்க. அவங்க ஜஸ்ட் மிஸ்டேக் பண்ணினால இது வந்து எனக்கு வந்து மறுபடியும் 2வது டைம் அதுலேயே அடுத்த நாள் மறுபடியும் போய் ஜஸ்ட் ஒரு உள்ளே போய் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணாங்க. அதனால நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் பெரிய ஆஸ்பத்திரினா பரவாயில்ல, ஆனால் ப்ரைவேட் செக்டரில் போனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களோட விருப்பம். ஓகே, இதான் பார்த்திங்கன்னா எனக்கு அதில் பார்த்திங்கன்னா 3 ஸ்டிச் இருந்துச்சு. கீழே 2 ஸ்டிச்சு, அதே மாதிரி கீழே பெரிய ஸ்டிச், அந்த 3 ஸ்டிச்சு அவ்வளோதான். இதுதான் அந்த டைமில் எடுத்த ஒரு ஃபோட்டோ, பிக்சர், ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இதே மாதிரி பிரேஸ் போட்டு தான் நடந்தோம். பிரேஸ் போட்டு நடக்க சொல்லுவாங்க. அதான் இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கோயம்புத்தூரில். ஆனால் என்ன நம்ம டைம் இருக்குல்ல, அதுதான். ஓகே, இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரீசெண்டாக இப்போ பண்ண ஆப்ரேஷன். இதில் என்னென்னா, இப்போது ஆப்ரேஷன் பண்ணி கழட்டிட்டோம். 2 நாள் முடிஞ்சு கழட்ட சொன்னாங்க. கழட்டின பிறகு தான் ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. ஒன்று சென்ட்ராக நேராக ஸ்டிச்சு. இது இப்போ எதுக்குன்னா நம்ம லெகமெண்ட் எடுக்கிறதுக்கு வேண்டி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாக்டர் சொல்லியிருந்தார். ஏன்னா முதல் பண்ண ஆப்ரேஷன் அந்தளவுக்கு ஹோல்ஸ்லாம் பெருசாக இருந்துச்சு கீழே பார்த்திங்கன்னா. ஸோ ஹோல்ஸ் பெருசாக இருக்குன்னா 2வது டைம் பண்ணணும்னு சொன்னால, அது வந்து என்னென்னா ஹோல்ஸ் பெருசாக இருக்கனால தான் 2வது டைம் பண்ணதே அவங்க முன்னாடி. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது என்ன ஆகுனா, ஹோல்ஸ் பெருசாக இருக்கனால மறுபடியும் கீழேருந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு தான் புதுசாக வந்து அதே மாதிரி பேரலாக கீழே ஹோல்ஸ் போட்டு தான் மறுபடியும் நம்மளுக்கு இந்த ஏசிஎல் வந்து உள்ளே வந்து லெகமெண்ட் வந்து புதுசாக நம்மளுக்கு லெகமெண்ட் அந்த ஜவ்வுன்னு சொல்கிறாங்களே, அந்த லெகமெண்ட் வந்து நம்மளுக்கு புதுசாக அந்த கிராஃப்ட் வந்து புதுசாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே மட்டும் அது வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் உள்ள டாக்டர் சொன்னார், உள்ளே கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் ஸ்டிச் எல்லாம் பெருசாக இருக்குது. ஸ்டிச்சு கிடையாது இது ஆக்சுவலாக. மேலே பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு கட்டு தான். அது வந்து ஜஸ்ட் நார்மல் ஸ்டிச், அதாவது கயிறு போட்டு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே டிசால்வ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டிச்சு. அப்புறம் 2 ஸ்டிச் இருந்துச்சு. இந்த ஸ்டிச் இங்கே ஒன்று ரைட் சைடும் லெஃப்ட் சைடில், அந்த ஸ்டிச்சுக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு 2 ஸ்டிச்சு சின்னதாக போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து வீட்டில் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுதான் இந்த க்ளீன் பண்ணிட்டு 2 நாள் முடிஞ்சு, ஏன்னா தண்ணி எதாவது போயிருந்தா சப்போஸ் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த சானிடைசர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்னா புதுசாக வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நீங்கள் போட்டு மறுபடியும் நீங்கள் குளிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு. ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி உள்ளே போகாது. அந்தளவுக்கு அந்த நல்ல ஸ்டிக்கர் அந்த மாதிரி தான் இப்போ கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இது. ஸோ வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா, அவங்க போட சொல்லியிருந்தாங்க. 2 நாள் முன்னாடி க்ளீன் பண்ணி தான் பார்க்க சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் ஏதாச்சும் தண்ணி எதாவது போயிருக்கா உள்ள, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிற வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த புதுசாக அந்த ஸ்டிக்கரை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சுது. அதுதான் இந்த ட்ரெஸ்ஸிங்கு. பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெருசாக இருக்குது. இன்ஜுரி பார்த்திங்கன்னா பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வேலை நடந்திருக்கு. இந்த ஏசிஎல் பொறுத்தவரைக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து ரெக்கவரி டைம் தான் கொஞ்சம் லேட் ஆகும். அது வந்து ஆளுகளை பொறுத்து மாறும். மேபி 1 மாதம், 1.5 மாதம், நார்மலாக 1.5 மாதம் நடக்கிறது, நார்மலாக நடக்கிறது. அதுக்கு முன்னாடி 2 மாதம். அது வந்து ஃபுல் ரெக்கவரி பார்த்திங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் எடுக்கலாம். அது நம்ம எக்ஸசைஸ் பொறுத்து, நம்மளோட ஆளுகளை பொறுத்து மாறும். அது வந்து ஏஜை பொறுத்து எல்லாமே வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, நம்மளோட மைண்டு, நம்மளோட ஹெல்த்து, அந்த கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இதில் வந்து ஒரு க்ரைட்டீரியான்னு சொல்லலாம்.
இதான் ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க 2 ஸ்டிக்கர் இந்த மாதிரி பெருசா. அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம பேண்டேட் ஒட்டுற மாதிரி தான். கீழே வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கலாம். அங்கே வந்து இந்த ஸ்டிக்கியாக இருக்காது, கம் ஒன்றும் இருக்காது. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஒட்டிட்டு நார்மலாக நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஒட்டிட்டு மேலே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளைனாக உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்க மாதிரியே தெரியாது. அந்த ஒயிட் கலர் மட்டும் தான் தெரியும். அந்த அளவுக்கு நல்லா லைட்டாக தான் இருக்கும். ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரியே ஆகாது. அதான் இந்த ஸ்டிக்கரோட ஒரு யூசேஜ். ஏன்னா இந்த மாதிரிலாம் இப்போ ப்ரொவிஷன் இருக்கிறனால ஓகே. ஏன்னா நம்ம ஈஸியாக குளிச்சுக்கலாம், தண்ணியில் உள்ளே போகாது. முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறனால நம்மளுக்கு ஈஸியாக. ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஒரு ₹300 இந்த பெரிய ஸ்டிக்கருக்கு $280 to $290 ஆகுது. ஸோ அந்த இதுக்கு ஏன்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம 2 வாரம் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட்டு போகும்போது ஒரு டைம் ஒட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக அது கழட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லை. ஸோ இது வந்து குளிக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தண்ணி போகாமல் இருக்கும். ஸோ அது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி நம்ம நல்லா ஒட்டின பிறகு இந்த மேலே இருக்கிற ஒரு கவர் மாதிரி இருக்கும், அது பீல் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக அது வந்து ப்ளேஸ் ஆயிரும். நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன வயசில் உங்களுக்கு நீங்கள் கையில் நம்ம ட்ரேஸ் பண்ணுற மாதிரி ஒட்டுவோம்ல, ட்ரேஸ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது ஒட்டிக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இது. ஒட்டிட்டு மேலே இருக்க ஸ்டிக்கரை ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டா அது அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி நல்லா ப்ளேஸ் பண்ண பிறகு அந்த கரெக்டாக ஊண்டு எல்லாம் மொத்தமாக கவர் ஆகணும். கவர் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அது. நல்லா ப்ளேஸ் பண்ணணும். நல்லா ஸ்டிக்கர் நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணால் போதும். அது வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆயிரும். கண்ணாடி மாதிரி இருக்கும், தெரியவே தெரியாது. உங்களுக்கு ஒட்டி இருக்கிறதே தெரியாது ஸ்டிக்கர் ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்கும். பாருங்களேன், ஸ்மூத்தாக இருக்கும். அது வந்து ஸ்டிக்கர் வந்து கீழே ஒட்டியிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு தின்னாக லைட்டாக தான் இருக்கும். ஓகே, நல்லா பக்காவாக ஒட்டியிருக்கும். ஆனால் உங்களுக்கு பிரிஞ்சு வராது. 2-3 நாளைக்கு உங்களுக்கு நல்லா குளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் இந்த ஸ்டிக்கர். இதுதான் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே, ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மலாக நீங்கள் ஏன்னா இது எதுக்காகனா புண்ணு வந்து கொஞ்சம் ஆறுற வரைக்கும் தான். ஆறின பிறகு அவங்களே கழட்ட சொல்லிடுவாங்க. செகண்ட் டைம் போகும்போது என்னென்னா மறுபடியும் ஒட்டியிருந்தாங்க. 2 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு 2 நாளைக்கு அப்புறம் கழட்டிட்டு வேறு ஒன்றும் ஒட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ரீசெக்கப் போகும்போது என்ன 2 ஸ்டிச் இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பிட்டாங்க. அப்புறம் 2 நாள் கழித்து ஸ்டிக்கர் இன்னும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏசியில் யாராச்சும் பண்ணுற ஆள் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.